நூற்றுக்கணக்கான அரியவகை வனவிலங்குகளை கடத்த முயற்சி செய்த இருவர் புதன்கிழமையன்று KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு இலாக்கா AKPS-இனால் கைது செய்யப்பட்டனர். காலை 6:30 மணியளவில் AKPS நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அவ்விரு ஆடவர்களும் 300 அரியவகை பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகளை தங்களின் லக்கேஜுக்குள் ஒளித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் AKPS வெளியிட்ட அறிக்கையில் நீல நிற இகுவானாக்கள், சவானா உடும்புகள், நைல் உடும்புகள், கருப்பு கழுத்துடைய உடும்புகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்ட உயிரினங்களில் அடங்கும் என்று தெரிவித்தது. முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் வன விலங்குகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஆவணங்களையும் பெர்மிட்டுகளையும் வைத்திருக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. எனவேதான் இவ்விருவரும் 2010 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பிரிவு 716 கீழும் 2008 பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களின் சர்வதேச வர்த்தக சட்டம் பிரிவு 686 கீழும் விசாரிக்கப்படுகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.